எல்இடி ட்ரிபிள் வந்து ஜென்சி கிட்ஸுக்குன்னா எங்களுக்கு வந்து என்றைக்குமே இணைந்த கைகள் தான் சார். எடுத்து நாங்கள் 35 இயர்ஸ் ஆச்சு. பாண்டியன் நானும் அவர் அப்போ வந்து அர்னால்டு ஆஃப் தமிழ்நாடு அவர் தான். நான் இப்படி இருப்பேன், அவர் இல்லாத வித்தியெல்லாம் பண்ணுவார். மேலேருந்து ஜம்ப் பண்ணி பிடிக்கிறாரு. பிடிக்கலன்னா என்ன ஆகும்னு அப்போ கேட்பாங்க. பிடிக்கலன்னா கீழே முதல்ல இருக்குது வெயிட்டிங்கில். ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டான், சார் முதல்ல ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு. மேலேருந்து ஒவ்வொரு தடவையும் விட்டுட்டு இருக்கான். தண்ணியில் போய் தொட்டுட்டு வரேன். இவர் வந்து கேட்ச் பிடிக்கிறாரு. ஒரு ஷாட்டில் எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 10 தடவை இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் எடுத்துருக்கான். ஒவ்வொரு தடவையும் சம்டைம்ஸ் மிஸ் ஆகி தண்ணிக்குள்ளே பாதி போயிட்டு வருவேன். முதல்ல இருந்துற போதுடா பாத்திரா சீக்கிரம் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ டேஞ்சரஸ் அந்த டைமில். எங்களுக்கு பெரிய வந்து முன்னேற்பாடுகள் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அப்போ கிடையாது, சுத்தமாக கிடையாது. லைஃப் ரிஸ்க்கு. அந்த ரோப்லேருந்து கீழே வரும்போது பின்னால் ஒரு இது போட்டிருப்பாங்க, அதை அப்படியே ஒரு பாறையில் கட்டியிருப்பாங்க. கையில் பவர் இல்லைன்னா பேக் போன் உடஞ்சிரும். நான் சொல்லுவேன், ஒரு வாரமாக நான் அதில் வந்து தொங்கிக்கிட்டு இருந்தேன். அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் போகிறது வர்றது ஒரு வாரமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவருக்கு லாஸ்ட் மினிட்ல ஓடி வந்து கேட்ச் பண்ணி என்னை காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்துடுவார். நான் அப்போயே சொல்லிகிட்டே இருப்பேன் ஆபாவானன் எல்லார்ட்டையும், ஏங்க நான் கஷ்டப்படுறது நான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி மேலேருந்து ஜம்ப் பண்ணி, ஆனால் அதையும் இவரே பண்ணுவார். ரிஸ்க் யாரும் பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த ஜம்பை, ஏன்னா அவ்வளோ டேஞ்சரஸாக இருந்துச்சு அந்த பள்ளம்லாம். நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டு வந்து அவர் தைரியமானவர். ஸோ சீரியஸாக அது அன்றைக்கி பண்ணது இன்றைக்கும் வந்து ஐகானிக் சீனாக வந்து அது எல்லாராலேயும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ பெரிய படத்துக்கு ரெஃபரன்ஸாக நீங்கள் போடுறத பார்த்தா சந்தோஷமாக இருக்காது. நிறைய சொல்லிட்டான் என்னை பற்றி. இவனை பற்றி சொல்லணுன்னா, இணைந்த கைகள் பண்ணுற நேரத்தில் நான் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ஒரு 4-5 சின்ன படம். இந்த படம் பண்ணுறதுக்கு ஆபவனன் நாங்கள்லாம் பேசும்போது இவரை கூப்பிட்டு சொன்னோம், இதில் சில விஷயங்கள் பாண்டிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது என்ன சின்ன, அது என்ன ஆபவனன், அது என்ன பாண்டி நீ தானே, அப்படி இவன் விட்டு கொடுத்தனால தான் அந்த கயிறு என்னால் பிடிக்க முடிஞ்சிச்சு. அது என்னென்னா, எல்லோரும் சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நாங்கள் அவனுக்கு ஒரு 18 வயசு இருக்கும், எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அப்போ இருந்தே சினிமா வர்றதுக்கு முன்னாலே ஃப்ரெண்ட்ஸு. அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் நீடிக்கணும்னா இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த இணைந்த கைகளில் வந்து திருப்பி நாங்கள் போடுறோம் சார் அந்த காட்சியை. அதை பார்த்துட்டு 2 பேரும் அதே மாதிரி கை பிடிச்சிங்கன்னா போதும், நாங்கள் மியூசிக் போட்டு அதை வந்து நாங்கள் வந்து ஒரு மெமரிஸாக வச்சுப்போம் சார். ஏண்டா ரோப் இல்லாமல் எப்படா இது சார்? எனக்கு இமேஜின் பண்ணுங்க சார். சரி, ஓகே. கை மட்டும் சார். டைரக்டர் ரெடி.